கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனம். அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என கருமையானவர்களே, கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் தான் விசுவாசத்தின் சந்ததி, நாம் விசுவாச மார்க்கத்தார். ஆகவே விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு கூட நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18:18 வேதம் சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி கேட்கிறார். எவ்வளோ அருமையான வசனம் பார்த்தீங்களா? கர்த்தர் ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை நேசிக்க ஆரம்பித்தால் வருங்காரியங்களை அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வருங்காரியங்களை என்னிடத்திலே விசாரியுங்கள், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விசுவாச மார்க்கத்தாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ நம்பிக்கை தான் முக்கியம். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த 3 வாலிபர்கள் அக்னியிலே போடப்பட்டார்கள். ஆனால் அவங்க சொல்கிறாங்கல்ல, கர்த்தர் எங்களை காத்து கொள்வார், 4வது சாயல் அவர்களோடு கூட உலாவிட்டு. இந்த நாளிலும் எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவை நம்புங்கள். இயேசு பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல, அவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் அவரை பற்றி பிடித்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி கேட்பீர்களானால், கர்த்தர் இன்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தரை நம்புகிற ஜனம் பாக்கியமுள்ளதாக இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவரிடத்தில் ஆபிரகாம் கேட்கிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு நீர் என்ன தருவீர்? நான் பிள்ளையாம் இல்லாமல் இருக்கிறேனே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அற்புதம் நடந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் எனக்கு அருமையானவர்களே, பலவித தேவைகளோடு கூட நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். மனிதனால் முடியாதது கர்த்தரால் முடியும், தேவனால் முடியுங்க. இன்று நீங்கள் நம்புங்க. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் இன்று உனக்கு அற்புதத்தை செய்வார். இந்த நாளிலும் அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாகிய ஸ்தாபிப்பேன் என்கிறார். இன்று நம்மோடு கூட அவர் ஒரு உடன்படிக்கை எடுப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. அன்று ஆபிரகாமுக்கு பதில் கொடுத்து, ஆபிரகாமின் சத்தத்திற்கு பதில் கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு, இன்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஜெப விண்ணப்பத்திற்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வன் ஆபிரகாமுக்கும் எங்களுக்கும் ஒரே தெய்வம் தான். நீங்கள் பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல. கேட்கிறவர்களுடைய ஜெபத்தை கேட்டு கண்ணீரை துடைத்து அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.